வெல்கம் பேக் டு மதிக்கும். நம்மளோட சேனலில் வந்து இன்றைக்கி ஒரு க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி இந்த சாமி படத்தை இருக்க இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன்னா பொங்கல் வரப்போதில்ல, ஸோ ஒவ்வொரு இடமா க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே நாள் என்னால் பண்ண முடியல, அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி வந்து இதுவும் நடையும் மட்டும் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிளானிங் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ போய் இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம். அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் சாங்ஸ் கேட்டுகிட்டே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக வந்து லேப்டாப் ஆன் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்ச ஒரு ஃபோல்டர் இருக்குது, லவ்லி சாங்ஸ் கலெக்ஷன் சொல்லிவிட்டு அதை ஆன் பண்ணிவிட்டு அதை வந்து பிளேலிஸ்ட் ஆன் பண்ணி விட்டுருவேன். ஸோ இப்போ க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணுறது ரெண்டு விஷயம் ஃபஸ்ட்டு நான் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, குட்டி குட்டியாக இருக்கும்ல அந்த சாமி சிலைங்க மாதிரி, அது எல்லாமே எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுட்டு எடுத்துகிட்டு போய் வச்சு தண்ணியை ஊற்றி அலம்ப போகிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம படமெல்லாம் இருக்குல்ல, சாமி படம் மொத்தம் 3 படம் வச்சுருக்கேன். ஸோ அது 3ஐயும் எடுத்துகிட்டு தண்ணியை கொண்டு வந்து இங்கே வச்சு தொடச்சி ஈர கிளாத் வச்சு துடைக்க போகிறேன். தொடச்சிட்டு போட்டு வைக்க போகிறேன். இதுதான் ரெண்டு விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து திண்ணூறு குங்குமம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சுக்க போகிறோம். போட்டுட்டு அந்த பஞ்சு இதெல்லாமே எடுத்துட்டு தெர்மோக்கோல்லாம் எடுத்துட்டு அந்த செல்ஃபை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரை கிளாத் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஈரம் நல்லா இஞ்சுற மாதிரி ஒரு வெட் கிளாத் ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ அது ரெண்டு கிளாத்து நம்ம வச்சுட்டு கூடவே வந்து முறமும் நம்ம கூட்டுறதுக்கு விளக்குமாறும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து குப்பையை கீழே தள்ளாமல் அங்கன தொடச்சி அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா இந்த டஸ்ட்டெல்லாம் பறக்காமல் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு எலுமிச்சம்பழம், அதனால் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு இந்த செல்ஃப் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு ஒரு 2 செல்ஃப் மட்டும், அதுக்கப்புறம் 2 செல்ஃப், அது மாதிரி தான் பண்ண போகிறேன். மொத்தமாக நம்ம களைச்சி போட்டோம்னா எதை எங்கே நான் வைக்கிறேன்னு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 செல்ஃப் வந்து இது மாதிரி சும்மா தொடச்சிக்கணும். ட்ரை கிளாத் வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சிட்டு எல்லா டஸ்ட்டு குப்பை ஒட்டடை எல்லாத்தையும் ஒரு ஓரமாக சேர்த்திட்டு மரத்தை வச்சு அப்படியே அள்ளிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு வெட் கிளாத் ஒன்று வச்சு தொடச்சிடணும். அப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதை தான் நான் பண்ண போகிறேன். பண்ணி இந்த செல்ஃப் ஃபுல்லாகவே வந்து நான் க்ளீன் பண்ணிடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டைம் வந்து 5 ஆகுது. ஸோ இப்போ தான் நான் வந்து க்ளீன் பண்ணி முடித்தேன். ரொம்பலாம் க்ளீன் பண்ணல, இந்த ஒரு செல்ஃப் மட்டும் க்ளீன் பண்ணேன். அது பேக்ரவுண்ட் கேமராவில் காட்டுறேன். அதுக்கு ஸ்க்ரீன் போடணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஸ்க்ரீன் போட்டு பார்த்தேன், எனக்கு நிற்க மாட்டேங்குது. ஸோ வேறு ஏதாவது வேக்யூம் இது வாங்கி தான் ஸ்க்ரீன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஸ்க்ரீனை மடித்து வச்சுட்டேன். ஸோ இப்போ எப்படி நான் க்ளீன் பண்ணியிருக்கேன்னு மட்டும் பார்க்கலாம்.
ஸோ மேலே சாமி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கீழேயும் வந்து சாமி வச்சுருக்கேன். வந்து இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருந்துச்சு. இந்த இதுதான் வந்து அங்கே இருந்துச்சு. ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு ஒரு ரேக் மட்டும் வச்சுட்டு அதில் எல்லா சாமியும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பிள்ளையாரும் அன்னபூர்ணியை மட்டும் கீழே இருக்காங்க. மிச்சம் எல்லா சாமியுமே வச்சுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னே இருந்ததுக்கு இப்போக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கீழே பூஜை சாமான் வச்சுருந்தேன். அது எல்லாமே மேலே கொண்டு வந்து வச்சுட்டு இதெல்லாம் வந்து எப்போயாச்சும் யூஸ் பண்ணுறது, தீந்தா மட்டும் யூஸ் பண்ணுறது. ஸோ இது டெய்லி யூஸ் பண்ணுறது பிரித்து வச்சுருக்கேன். அப்புறம் கேண்டில் இருக்குது. அது கீழே வந்து அவங்களோட ஹெல்மெட்டும் அவங்க வந்து வண்டியிலேருந்து வரப்போ கொண்டு வந்து சில ப்ரூஃப் அந்த இதெல்லாம் வைப்பாங்க, கொஞ்சம் பேப்பர்ஸ்லாம் வைப்பாங்க. அதுக்காண்டி ஒரு ட்ரே வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா குத்து விளக்கு, சுத்தி, அப்புறம் பிளாஸ்டிக் பூ இது மாதிரி இருக்குல்ல, அப்புறம் பூஜை கேட்கக்கூடிய அந்த பாத்திரம் அதெல்லாம் வந்து அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா கோலப்பொடி வந்து கலர் கோலப்பொடி ஒரு பாக்ஸ்லேயும் நல்ல கோலப்பொடி ஒரு பாக்ஸ்லேயும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா இது விளக்கு கழுவுற பவுட்ரு, கிளிப்பு, அதுக்கப்புறம் அடுப்பு கறி இது எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணது. ஸோ இந்த இது வந்து மேலேருந்து செவத்துலேருந்து எல்லாமே ஒற்றை அடித்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் வந்து ட்ரெஸ் எல்லாம் மடிக்கலை. இங்கே வந்து எல்லாமே ஒற்றை அடிச்சிட்டேன். எல்லாமே ஒற்றை அடித்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன். இந்த சைடு மேலேருந்து எல்லாமே ஒற்றை அடித்து க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ இது மட்டும்தான் நான் முடிச்சிருக்கேன். க்ளீன் பண்ணி எல்லாமே கூட்டி வாரிட்டேன். ஸோ இன்னும் ட்ரெஸ் மடிக்கணும். அப்புறம் நாளைக்கு மார்னிங் வந்து எந்திரிச்சிட்டு பெட் எல்லாமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு நடக்குதுன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் க்ளீன் பண்ணி முடிக்கணும். அதனால் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாங் வந்து இன்னும் அப்போ போட்டது ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதை ஓட விட்டுட்டு நான் அப்படியே தான் க்ளீன் பண்ணேன். தலையெல்லாம் பேய் மாதிரி இருக்குது. ஸோ போயிட்டு லைட்டாக குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ் போட்டு தலை சீவணும் சாமி கும்பிட்றதுக்கு. ஸோ அதை பண்ணுறேன். இந்த விளாக் அவ்வளோதான். ஸோ இது வந்து உங்களுக்கு க்ளீனிங் மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ க்ளீன் பண்ணக்கூடிய அந்த துணி எல்லாமே கசக்கி காய போட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நைட் எதாவது டிஃபன் செஞ்சேன்னா அதை காட்டிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஸோ பாய்.